ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா vlog வந்து காலையிலே கொஞ்சம் எல்லாருமே இந்த வேலை தான் இன்றைக்கி பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடேவா, நான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கிருத்திகை வருது. அதுவும் இல்லாமல் காவடியெல்லாம் எடுப்பாங்க. எங்கள் ஊர் சைடில் நாளைக்கு சாட்டர்டே தான் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் தம்பி தூங்குறான், நான் தான் ஸ்லோவாக பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் அன்றைக்கே தான் காவடி எடுப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி வந்து அன்றைக்கி தான் வருது. 2 பூஜை பண்ணணும். லாஸ்ட் இயர் வந்து இன்ஸ்டாவில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் போட்டிருக்கான்னு ஞாபகம் இல்லை. குட்டி பையன் இந்த வருஷம் அவன் வந்து வளர்ந்துட்டான். அவனை வச்சு எப்படிலாம் ரெடி பண்ண போகிறான்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. அவன் கோஆப்ரேஷன் கொடுக்கணும், பார்க்கலாம். பண்ணிப்பான், ஆனால் அடுத்த செகண்டே எல்லாமே பிச்சு போட்டுருவான். அதுதான் ஒன்று பிரச்சனை. பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க வந்து நான் ரெடி பண்ணி சூப்பராக பண்ணுவீங்க. நானும் பார்ப்பேன். யூடியூப்பில் நிறைய விலாக்ஸ் எல்லாம் பார்ப்பேன். கண்டிப்பாக என்னோடய சேனல் பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், குங்குமம் மஞ்சள் எல்லாமே பூஜை சாமான் எல்லாமே துலக்கி அது எல்லாமே குங்கும மஞ்சள் வச்சுட்டு சந்தனம் எல்லாமே வச்சு சாய்பாபாவுக்கு எல்லாமே பண்ணிட்டேன். ஏன்னா இப்போயே வச்சிட்டா தான் ஈவினிங் ஒரு முறை வீடு துடைச்சிடுவோம். நாளைக்கு மார்னிங் ஒரு முறை துடைச்சிட்டு விளக்கேற்றிடுவேன். பூ மட்டும் தான் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து விளக்கேற்றிடுவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவோம், ஷாப்பிங்லாம் இருக்குது. ஏன்னா கிருத்திகை சாமி கும்பிடணும். எங்கள் அம்மா வீட்டில் வந்து பாட்டி இறந்து 1 வருஷம் ஆகலை. அதனால் வந்து சாமி வந்து கும்பிட மாட்டாங்க. இங்கே தான் வந்து சாமி கும்பிடணும். பாட்டி தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி கும்பிட சொல்லலை. எனக்கு பாட்டி ஞாபகம் தான் வருது. ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு விலாக்லேயும் அந்தளவு மெமரி அவங்க இல்லாமல் நான் இல்லை. அதுதான் ரீசன். அந்த மாதிரி இருக்குது மைண்ட் செட்டு. பாட்டி வேண்டி நல்லபடியாக அவங்களுக்கு இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ வரைக்குமே. பார்க்கலாம். சாட்டர்டே வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுன்னு கோயில் போக முடியாது. க்யூவில் நிற்பாங்க. எப்படி இடிச்சிட்டு போவாங்கன்னு தெரியாது. திருத்தணியில் தான் நாளைக்கு ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் நான் வந்து பாப்பா பிறந்து இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை. அதாவது 2 கோயில் போவோம். நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருத்தணி ஃபஸ்ட் டே போவோம், செகண்ட் டே வந்து ரத்னகிரி போவோம். 2மே வந்து இந்த வருஷம் பண்ண முடியாது. ஆனால் ரத்னகிரிக்கு வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு பாப்பா விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் போய் கும்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா குழந்தைங்கன்னா யார் மிஸ் ஆவாங்கன்னு தெரியாது இந்த ஜனத்தில். அதனால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவர் என்ன சரின்னு இருக்கார். அந்த டைம் என்ன ஒர்க்குன்னு தெரியல. கடவுள் புண்ணியத்தில் இந்த வருஷம் கோயில் போயிட்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படி தான் நான் ஆசைப்பட்றேன். ஓகேங்களா. எனக்கு ரொம்ப ஆசை, முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து காவடிக்கு வருஷம் கூட்டுன்னு போயிடுவாங்க. அடம் பண்ணியாவது நான் போயிடுவேன். அப்படி இல்லை எங்கள் பெரியம்மா அவங்க கூட போயிட்டு வந்துட்டு அப்புறம் எங்கள் டேடி லாஸ்ட்டு 3 நாள் திருவிழா மாதிரி இருக்கும்ல, காவடி பரணி கிருத்திகை அந்த மாதிரி. அதனால் வந்து 3rd டே வந்து ரத்னகிரிக்கு கூட்டுன்னு போயிட்டு வந்துடுவார். அதுவும் அந்த கீ செயினு, அப்புறம் கையில் கட்டிக்கிற இந்த மாதிரி கயிறு, இது வந்து எங்கள் ஹஸ்பண்டே வந்து செஞ்சு கொடுத்தாரு. பாப்பாவுக்கு வந்து டிஸ்ட்ரிக் கட்டணும்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுக்க சொன்னேன் காலில் 3 பேருக்குமே. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கையில் கட்டிட்டாரு. நான் காலில் கட்ட சொன்னேன். ரோப் வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு கையிலேயே கட்டி விட்டார். நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நானும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஸ்பீடாக போடுறாரு, எனக்கு வர மாட்டேது. எங்கள் நாத்தனார் கூட நல்லா போட்டாங்க. கோயிலுக்கு போகணும், பூஜை வேலைலாம் இருக்குது, ஷாப்பிங் இருக்குது. ஷாப்பிங்னால் பெருசாக எதுவும் இல்லை. வெஜிடபிள்ஸு, என்னென்ன பொரியல், சாமிக்கு என்னென்ன சாமி கும்பிட்றது, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இவருக்கு என்னென்ன காஸ்டியூம் வாங்குறது. பிரியா பர்த்டேக்கு ஷாப்பிங்கே முடியலை, எங்கேயுமே செட் ஆகலை. அதுவும் பார்க்கணும். நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேயில். அதனால் வந்து அன்றைக்கி தான் அவங்கள கூட்டின்னு போய் எடுக்கணுன்ட்டு இருக்கேன். அவரை கூட்டின்னு போய்டுவாரா இல்லை நான் கூட போனான்னு தெரியாது. இப்படி தான் மிக்சடு மைண்ட் செட்டாக இருக்குது. ஒர்க்கும் இருக்குல்ல, அதனால் கன்ஃபார்மாக எதுவுமே நான் சொல்ல முடியல. நான் கண்டிப்பாக போனேன்னா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வந்து லன்ச் கொடுத்து அமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் சாம்பார் வச்சுருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உருளைக்கிழங்கு சாம்பாரும் கேரட் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள வெயிட் கெயினும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நெய் ஊற்றி சாப்பிடுங்க. அப்புறம் நான் வந்து கீரையில் வந்து கீரை பருப்பு சாதம் வந்து குக்கர்லேயே பண்ணுவேன். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து தனியாக சாப்பிட மாட்டேன்னு குழந்தைங்க
அடம் பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தடில் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் கீரை வாங்குற அன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சு ஷார்ட் வீடியோவில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஸ்கின் அலர்ஜிலாம் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணி கொடுத்துருக்கேன். பாயில்டு எக்கு வச்சுருக்கேன். அவங்களுக்கு எக்கு அலோடு இல்லை, நான் காலையிலே கொடுத்த வேணான்ட்டாங்க. உரிக்காமல் வச்சுருக்கேன். 3 o'clock 3:30 வந்தால் கொடுப்பேன், இல்லைனா வேணான்னா விட்டுருவேன். நாங்கள் லஞ்சில் சாப்பிடுவோம். குட்டி பையன் தூங்குறான். அவன் குளிக்க வச்சுட்டு தான் இந்த வேலைலாம் முடித்தேன். அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னு தெரியல. தூங்கி இருந்தோடனே அவருக்கு எக்கு கொடுக்கணும் டெய்லியும் அப்படின்ட்டு கொடுக்குறேன். நாளையிலேருந்து எதுவுமே ஸ்டாப் ஆகிடும்ல நான்வெஜ்லாம் அப்படின்ட்டு. இவருக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் 2 எக்கு பாயில்டு எக்கு எடுத்துக்கிட்டாரு. சாப்பிடவே மாட்டார். காலையில் என்ன சொன்னாலும் டைம் இல்லைன்னு டைமே இருந்தாலும் ஒன்றுமே புரியல. அவர் மெயின் செட் வச்சா மட்டும்தான் சாப்பிடணும், இல்லைனா அல்சர் தான் வச்சுக்கோம். நான் எவ்வளோ கம்பல் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய டைம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன், அதுவும் டைம் இல்லைன்னு போயிடுவார். அதுக்காக நான் கேட்டுட்டு தான் கொடுப்பேன் எதுவுமே. தண்ணியே இப்போ தாங்க குடிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. இவ்வளோ தான் குடிச்சிருக்கேன். இது வந்து 12:30 1 o'clock நான் வந்து 3 liters கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுனால நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தை வந்து தூங்கிட்டுருக்கான். வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 1 week செம்ம மழை. இன்றைக்கி தான் வெயில் லைட்டாக வருது. ஆனால் அந்த மழையிலுமே நான் பார்த்தீங்கன்னா துணி வந்து ஊருக்கு போகிறது, அந்த வெளியே போகிறது, நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் சேர்ந்துடுச்சு. அதெல்லாம் வந்து மிஷினில் போட்டு உங்களுக்கு வ்ளாகில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் காய வச்சுட்டு லாஸ்ட் பேட்ச் இல்லை, டெய்லி துணி தான் போட்டிருக்கேன். அது வந்து காஞ்சிட்ருக்கு. பெட் கவர் 2 மாற்றணும். ஏன்னா வந்து இந்த மழை சீசன் உச்சா போயிட்டே இருந்தான். நேற்று ஒரு பெட் கவர் மாற்றினால 2 பெட் கவர் வந்து போட்டு காய வச்சிட்டேன். எனக்கு வந்து அழுக்கு துணி வீட்டில் இருந்தால் பிடிக்காது எனக்கு சுத்தமாக. அது ஃபஸ்ட்டு இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் மைண்ட் செட் வச்சுட்டேன். நான் எதனா ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போகிறோம் அப்படின்ட்டு மைண்டு ஃபுல்லாக எனக்கு அதுதான் இருக்கும், அதை முடிச்சிடணுன்ட்டு. அதே மாதிரி எனக்கு மைண்ட் நேற்று ஈவினிங் வந்து பெட்ஷீட் வந்து பெட் கவர் மாற்ற சொல்ல முதல்ல துவைக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் தான் இப்போ வரைக்கும் போயிடுச்சு. அது காய வச்ச பிறகு தான் இப்போ என்னென்னா அதை மடித்து வைக்கிற வரைக்கும் மைண்டு போகாது. வெயில் காலையிலே வருது. நேற்று ஃபுல்லாக வெயில் கிடையாது, அப்படியே ஊட்டியில் இருக்கிற மாதிரி கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி காலையிலே வெயில் வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மழை வருமானு தெரியல. ஈவினிங் தான் யூனிஃபார்ம் எல்லாம் துவைக்கிறது அந்த வேலை இருக்குது, அதனால காய மாட்டுது. 2 நாளாக பாப்பாவை கொஞ்சம் லைட்டாக அப்படியே ட்ரெஸ் ஈரமாக தான் போட்டுன்னு போகிறாங்க. நானும் ரொம்ப நேரமாக ஃபேன் காற்றுல போடுறேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே வந்து எனக்கு யானையில் வந்து சுச்சு போகிறான். அவனுக்கு இப்போ நான் காஸ்டியூம் மாற்றுறேன். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. டாட்டா, பை பை.